வெல்கம் டு ஆல். இப்போ பதில் திருச்சிராப்பள்ளிக்கு அதாவது திருச்சி மாவட்டத்துக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நம்ம முக்கியமாக எதிர்பார்த்த மாவட்டங்கள் அதாவது ரொம்ப டிலே ஆகும், தள்ளி போகுங்கிற மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு திருச்சி, மதுரை இந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா? லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருதுநகர்லாம் லேட்டாக தான் விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாவட்டங்களில் அவங்க திருச்சி ஒரு மாவட்டமாக இருக்கும். ஏன்னா பாருங்கள், லேட்டாக தான் விட்டாங்க. ஸோ இந்த தடவை லேட்டாக விடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் விட்டுட்டாங்க இப்போ. ஸோ நேற்று ஒரு மாவட்டம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி ஒரு மாவட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது குட் நியூஸ் தான். இது மேக்ஸிமம் திருச்சி வேக்கன்சி விட்டுட்டாங்க, வெளியில் விட்டாங்க. ஸோ எத்தனை பேர் சைட் ஆகிருக்காங்கன்னு பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொரு திருச்சிக்கு மொத்தம் 96 வேக்கன்சி விட்டுருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணல நான். ஸோ இன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு பேக்கருக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க வாங்க பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்னைக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க. சென்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு முக்கியமான தகவல்லாம் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். வந்த உடனே உங்களுக்கு தகவல் தெரிவிச்சிருவோம். உங்களுக்கு 33 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ அதையும் செக் பண்ணிடலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் மொத்தம் 96 விட்டுருக்காங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. பேக்கருக்கு 33 விட்டுருக்காங்க. பேக்கருக்கு மட்டும் இன்க்ரீஸ் பண்ண தெரியுது. ஸோ ஒவ்வொரு மாவட்டங்கள் பேக்கருக்கும் சேல்ஸ்மேனுக்கும் சில வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல சான்ஸ் தான் இது. ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நேற்று நைட்டு ஒரு மாவட்டம் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி திருச்சி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சேலம், தருமபுரி, நாமக்கல் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் ரொம்ப எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எதிர்பார்த்த தருணத்தில் இன்றைக்கி நைட்டு கூட வர வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் கேட்குறாங்க, கமெண்டில் கேட்குறாங்க இந்த மாதிரி எப்போ வரும்ன்ட்டு. ஸோ ஒவ்வொருவருக்கும் நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணலை அப்படின்ட்டு ஒரு ஃபில் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ரிப்ளை இந்த வீக் வந்துடும், இந்த வீக் வந்துடும் தான் நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருந்தேன். நல்லா கமெண்டில் பாருங்கள். ஸோ அதன் அடிப்படையில் பாருங்கள், இந்த வீக் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி புதன்கிழமை, இன்னும் வியாழன், வெள்ளி, சனி 3 நாள்லாம் இருக்குது. இந்த 3 நாள் நினச்சா உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஜூன் மாதம் எண்டு ஆக போகுது. மேக்ஸிமம் இந்த மாதம் முடிச்சிருவாங்க. ஸோ வராதவங்க மாவட்டம் கவலைப்பட வேண்டாம், வந்துடும். அடுத்தது என்னென்ன மாவட்டம் வரும் அப்படின்ட்டு ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். ஸோ இப்போ கூட மெயில் அடிப்படையில் தான் உங்களுக்கு தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஏன்னா கமெண்ட்லோட பார்க்கல, மெயிலில் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு எனக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ப்ரோ இந்த மாதிரி திருச்சிக்கு ரிசல்ட் விட்டாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் பார்த்த உடனே உங்களுக்கு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம சேனலில் மட்டும்தான் எந்த வீடியோ உடனே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து என்னென்ன அப்டேட்டோ அதை ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிசல்ட் வந்த உடனே உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சரி, மேக்ஸிமம் நிறைய பேர் ரிசல்ட் வந்தும் தெரியாமல் இருப்பாங்க, பார்க்காம இருப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் கூட வர வாய்ப்புகள் இருக்குது, பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் உடனே போடுறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட்டில் உங்களுக்கு உடனே போடணுன்ற என்னோடய ஆசை. அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு எந்தெந்த மாவட்டம் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்த்த தருணத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு வீடியோ போடுறேன். அடுத்தடுத்து மாவட்டங்கள் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு அப்டேட்டோட சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது அப்டேட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்யூ.